வணக்கம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் அந்தமான் டூரிசம் நடத்தும் ஐடிஎஃப் கண்காட்சி விழா நடைபெறுகிறது. இந்த வருடம் 2025 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரை ஐடிஎஃப் விழா நடைபெறும் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியில் பங்கு பெறும் கலைஞர்கள் தங்களுக்கு தங்குவதற்கு சரியான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறுகின்றனர். இந்த கண்காட்சி திருவிழா அந்தமானில் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்காக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த ஐடிஎஃப் கண்காட்சி கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்தமானுக்கு வருகை தருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஐடிஎஃப் கண்காட்சி வருடத்தில் ஒரு முறைதான் நடத்தப்படுகிறது. கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இந்த ஐடிஎஃப் சுற்றுலா கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கண்காட்சி திருவிழா அந்தமான் டூரிசம் டிபார்ட்மெண்டால் நடத்தப்படுகிறது. இந்த ஐடிஎஃப் திருவிழாவின் தெவில் பல்வேறு இடங்களில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதில் பங்கு பெறும் கலைஞர்கள் வெளியூர்களிலிருந்தும் சென்னை, கல்கத்தா போன்ற இதர மாநிலங்களிலிருந்தும் வரவழைக்கப்படுகிறார்கள். மேலும் இங்கு உள்ள அந்தமான் கலைஞர்களும் இதில் பங்கு பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அந்தமானில் சேர்ந்த கலைஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தங்களுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை, தங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை, தங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்று அந்தமான் கலைஞர்கள் கூறுகின்றனர். அதே போல வெளியூர்களிலிருந்து வரும் கலைஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தங்களுக்கு தங்குவதற்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது வெளியூர்களிலும் நடைபெறுகிறது. ரங்கத் மாயாபந்தர் போன்ற இடங்களிலும் இந்த கண்காட்சி திருவிழா நடைபெறும் பொழுது அங்கு தங்க வைப்பதற்காக பள்ளிக்கூட கட்டிடங்களில் தங்க வைக்கப்படுகின்றனர். அங்கு சரியான கழிவறைகள் கிடைப்பதில்லை, சரியான ரூம் கிடைப்பதில்லை என்று சொல்கின்றனர். மேலும் தங்களுக்கு உணவு கூட சரியான வகையில் சுகாதாரமற்ற முறையில் தான் வழங்கப்படுகிறது என்று வெளியூரில் வரும் கலைஞர்கள் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது டிசம்பர் மாதத்தில் இது நடைபெறுவதால் டிசம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு அந்தமானுக்கு வருகை தருகிறார்கள். அந்த மாதத்தில் ரூம்கள் கிடைப்பதில்லை, தனியார் தங்கும் விடுதிகள் கிடைப்பதில்லை. அதுபோல தனியார் தங்கும் விடுதிகளிலும் சரி, அந்தமான் விருந்தினர் மாளிகையிலும் தங்க வைக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல டிசம்பர் மாதத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த சுற்றுலா கண்காட்சியை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து அந்தமான் சுற்றுலாத்துறை நிர்வாகம் இந்த ஐடிஎஃப் கண்காட்சி திருவிழாவை நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்தமான் கலைஞர்களுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை என்று இங்கு பங்கு பெறும் கலைஞர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு சரியான ஊதியம் ஊக்கம் அளித்தால் நன்றாக இருக்கும் என்பது பரவலான ஒரு நம்பிக்கை. இந்த சுற்றுலா கண்காட்சியை இன்னும் எவ்வாறு இதை மேம்படுத்தலாம் என்பது பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.